இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஈரோடு அடுத்த நசியனூர் அருகே ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் சரணடைந்த ஜீவகன் மற்றும் சலீம் ஆகிய இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித் வழங்கலாம் கேட்கலாம். ரஞ்சித், மேலும் விவரம். சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் நேற்று சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில காரை முறைத்து ஒரு கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய மனைவி சரண்யாவின் கண்ணெதிரே நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த வழக்கில் ஆயுதங்களுடன் சரமாரியாக வெட்டிய இந்த 4 நேற்றைய தினம் சித்தோடு போலீசாரால் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இன்று அதிகாலையில இந்த கொலை வழக்கு தொடர்புடைய 5 நபர்களை சித்தோடு போலீசார் பிடித்து விசாரித்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த ஜீவகன், அதேபோன்று சலீம் ஆகியோர் இன்று ஈரோடு மகிழா கூடுதல் விரைவு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். காலை 10 மணி அளவில் ஆஜரான இந்த சரணடைந்திருக்கிற இந்த இருவரையும் தற்போது மகிழா நீதிபதி பாத்திமா இந்த கொலை சம்பவத்தில் சரணடைந்திருக்கிற ஜீவகன் மற்றும் சலீம் ஆகியோருக்கு 15 நாட்கள் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக ஜீவகன், சலீம் ஆகியோர் இருவரும் இந்த கொலை சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், தங்கள் இருவருமே அவர்களின் வீடுகளில் இருந்ததாகவும், கொலையின் போது இருவருமே வீடுகளில் தனித்திருந்ததாகவும், காவல்துறையினர் எங்கள் இருவரையும் கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் இந்த ஈரோடு கோர்ட்டில் சரணடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிற நிலையில் விவரங்களை கேட்டிருந்த நீதிபதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதையடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் மாவட்ட சிறையில் அடைப்பதற்கான பணிகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.